எடப்பாடி மக்களின் நலம் நாடி வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினாரு ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் கடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் மழையை பார்த்து அதிர்வல கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் மழையை பார்த்து அதிர்வல கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா. புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா புரட்சி தமிழா. திரு ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் 3 முறை ஆயிருக்காங்க. ஆனால் இப்போ அதிமுக கை அவர்கிட்ட இல்லை, இபிஎஸ் கைட்ட போயிட்டு. எந்த இடத்துல ஓபிஎஸ் இப்படி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு என்ன காரணம்? ஓபிஎஸ் என்று அரசியல் அனாதையாக போவதற்கு காரணம் கேட்டீங்கன்னா, தொண்டர்களையும் கையில் வச்சுக்கல, சமூகத்தையும் கையில் வச்சுக்கல, முன்னாள் அமைச்சர்களையும் கையில் வச்சுக்கல. ஆக தான் தன்னுடைய குடும்பம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா சொத்தும் வாங்கிட்டார். அமாவாசை நம்ம சத்யராஜ் படத்தில் வரும்ல, அதே போல யார் அடுத்த முதலமைச்சர்? அப்போ அந்த அம்மா அங்கே அறிவிக்க போகுது யார் முதலமைச்சர், யார் அவரா இவரா தினகரா சசிகலாவா, பல பேர். அதில் ஓபிஎஸ் பேரே இல்லை. உங்களுடைய ஆதரவோடு எனது சகோதரன் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருக்கான். அது அவர் இப்படி யாரையும் சொல்றேன், அவரு கைதுட்டாரு. பக்கத்துல இருந்த நாலஞ்சு அப்படியே தூக்குறாங்க. தூக்குற போதுதான் நம்ம தான் ஓபி பன்னீர்செல்வமா. நீங்க நடராஜன் ஒரு முதலமைச்சர், அறிவிக்கப்படாத முதலமைச்சர். தினகரன் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர். திவாகரன் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர். 3 பேர் முதலமைச்சர் இருக்காங்க. 4வது நீங்க ராஜமாதா, யாரு? சசிகலா. கல்யாணமும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, அவரு நடராஜன் இப்படியே பேசுறார். இந்த ஆட்சியை மயிரிழையில் உயிர் தப்பி நாங்கள் ஆட்சி நடத்துறோம். பல எதிரிகள் இருக்கிறான், பல கருணாநிதிகள் இருக்காங்க, பிஜேபி அழுத்தம், இவ்வளவு விஷயங்களை நான் தான் ராத்திரி பகல தூக்கம் இல்லாம இந்த ஆட்சியை காப்பாத்துறேன். ஆனா பன்னீர் அனுபவிக்கிறான், எத்தனை பேர் அனுபவிக்கிறான் நான் பாக்குறேன். இது எப்படி சொல்றாரு நடராஜன்? கொடநாடு போய் நீட்டி விழுந்து கேவி கேவி அழுகிறார். ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே ஒரு ஆண், அது முரட்டு ஆணு, அழுதா பிடிக்காது. ஏன் அழுகிற? இல்ல நான் உங்க மேல உயிரை வச்சிருக்கேன், விசுவாசமா இருக்கேன். இந்த விசுவாசத்தை கலங்கப்படுத்துறாங்கம்மா. அப்பதான் அந்த அம்மா கொஞ்சம் மனம் இறங்குது. நீங்க இவர் நமக்கு விசுவாசமான ஆளு, நடுவில் சசி நீங்க ஏதாவது அப்படின்னு 3வது முறை முதலமைச்சராங்க. இது சசிகலா கோவம் வர்றதுக்கு காரணமாய் போகுது. 2 முறை இந்த அதிமுக வரலாறு நீங்க தலைகீழ திரும்பி இருக்கும். ஒரு முறை எம்ஜிஆர் மறைந்த அப்போ, இன்னொரு முறை ஜெயலலிதா மறைந்த அப்போ. 2 முறையும் இந்த அரசியல் எப்படி தப்புச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் நீங்க ஆரம் வீரன் முதலமைச்சர் இருப்பார். அதிமுக முதலமைச்சர் நாற்காலி எங்கே போயிருக்கோம்? திருமணப்புலர் வீட்டுக்கு போயிருக்கோம். திருமணப்புலர் வீடு தான் ஆரம்பி வீடு, அங்கே எடுத்துட்டு போயிருப்பார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆயிருந்தா இந்த நாற்காலி எங்கே போயிருக்கோம்? மன்னார்குடி போயிருக்கோம். நடராஜன் எப்படா நீங்க அந்த சீட்ல அந்த அம்மா படுக்கும், ஆஸ்பத்திரிக்கு போகும், அப்போலோ போகும், ஓடி போய் உட்கார்ந்துடலாம். நாற்காலி மேல தீராத காதல் யாருக்கு? சசிகலா குடும்பத்துக்கு. ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா அதிகார மையமாக மாறுகிற பொழுது அதை தடுத்தவர் பிஜேபி வழியாக, அதை தடுத்தவர் யாரு? ஓபிஎஸ் தான். அதிமுகவை நீங்க எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா, ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா அதிமுகவை நீங்க தக்க வைத்து, நீங்க பிஜேபி எதிர்த்து இரட்டை இலையை பெற்று இன்னைக்கு அந்த கட்சியை தக்க வைச்சிருக்கிறார்னா அதுக்கு யாரும் உரிமை கோர முடியாது, எடப்பாடி தவிர. நகரம் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தபலா பாண்டியன் அவர்களை சந்தித்து ஓபிஎஸ் குறித்து பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம்.
திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதல்வரை வந்து 3 முறை ஆயிருக்காங்க. எப்படின்னா ஜெயலலிதாவோட ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாக மாதிரி 3 முறை ஆயிருக்காரு. ஆனால் இப்போ வந்து அதிமுக கை அவர்கிட்ட இல்லை, இபிஎஸ் கைட்ட போயிட்டு. எந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் இப்படி இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு என்ன காரணம்? அதாவது முதல் முறையாக ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய பிறகு யார் அடுத்த முதலமைச்சர் என்று தமிழ்நாடு மக்கள் இல்லை, புலம்பெயர்ந்த மக்களை, உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் பூரா, நீங்கள் அந்த சீட்டில் ஜெயலலிதா உட்கார்ந்த சீட்டில் யார் உட்கார போகிறாங்க? இது கருணாநிதி உட்பட, எதிர்க்கட்சி உட்பட அத்துணை பேரும் மிக உன்னிப்பாக தமிழக அரசியலை கவனிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது யார் அடுத்த முதலமைச்சர், யார் 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 அப்படிங்கும்போது நீங்கள் ஓபிஎஸ்ஸு அப்போ வந்து லாய்ஸ் ரோட்டு அண்ணா திமுக தலைமை அலுவலகத்தில் அந்த அம்மா இருக்குது, ஜெயலலிதா இருக்குது. அப்போ அந்த அம்மா வந்து அங்கே தான் அறிவிக்க போகுது யார் முதலமைச்சர், யார் அவரா இவரா தினகரா சசிகலாவா, நிறைய பேர் நத்தமா, இப்படி பல பேர், அதில் ஓபிஎஸ் பேரே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் ஏற்ற மாதிரி தொண்டர் கூட போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிட்டு திருப்பி வர்றாரு. வருகிற பொழுது நீங்கள் அதிமுக தலைமை ரோட்டை கிராஸ் பண்ணி உள்ளே வர்றாங்க. வருகிற பொழுது உங்களுடைய ஆதரவோடு எனது சகோதரன் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முதலமைச்சருங்கிறான், கை தட்டுறான். இந்த கூட்டத்திலேருந்து அப்படியே பார்க்குறாரு. அமாவாசை நம்ம சத்யராஜ் படத்தில் வரும்ல, அதே போல் அவருக்கு வந்து ஒரு 2000 வோல்டேஜ் ஷாக், எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா எப்படி ஷாக் ஆகும், அதே அவர் நின்று இப்படி யாரையும் சொல்கிறேன்னு அவரும் கை தட்டுறாரு. கை தட்டின பிறகு பக்கத்தில் இருந்த 4 அப்படியே தூக்குறாங்க. தூக்குற போது தான் நம்ம தான் ஓபி பன்னீர்செல்வமா அப்படிங்கிற யதார்த்த நிலைமைக்கு வர்றாரு. இதுதான் அவருடைய முதலமைச்சருக்கு ஆன வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வாய்ப்பு சசிகலா குடும்பத்தை எதிர்த்து ஜெயலலிதா இந்த அறிவிப்பை பண்ணியிருக்க முடியாது. அப்போ வந்து அந்த சசிகலாவோட கை இருக்குன்னு சொன்னீங்க. சசிகலா உடைய கை இல்லாமல் இந்த அறிவிப்பை ஜெயலலிதா செய்தே இருக்க முடியாது. அந்த அந்த காலகட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சசிகலா குடும்பத்தினுடைய முழு விசுவாசியாக ஓபிஎஸ் இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினகரனை பெரியகுளம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, பெரிய வீரன் ஒரு அந்த பகுதி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அவர் படிப்பறிவு இல்லாதவர், எழுத படிக்க தெரியாதவர். அவருடைய சிஷியன்தான் இவர் ஓபிஎஸ். பெரிய வீரன் முழுமையாக அரசியல் செய்யலைன்னு இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் 3ஆம் 4ஆம் கட்ட தலைவராக இருக்கார். எங்கே அந்த தேனி பெரிய குளத்துக்குள்ளே இவர் தன்னுடைய வீட்டை கொடுக்குறார். தினகரன் வருவதற்கு முன்பே உங்களுடைய வேட்பாளர் தினகரன் செவுரு பூரா எழுதுறாரு. இதெல்லாம் காரில் போகும்போது ஒரு என்னங்க நான் தேர்தலுக்கு வந்து அறிவிக்கிற போது செவுரு எழுதி வச்சது யாருன்னு கேட்குறாரு. யார்? தினகரன். ஓபிஎஸ் போய் நீங்கள் பணிவா, அவர் மிஸ்டர் பணிவு, அதுதான் அவருக்கு அந்த பேர். செருப்பை வெளியே கழட்டி விட்டு போய் நிற்கிறார். அப்போ தான் தினகரன் பார்க்குறாரு, நமக்கு இப்படி ஒரு பணிவு, ஒரு அடிமை. நீங்கள் அதிமுக பூராமே அதிமுக திமுக அடிமைகள் தான். அப்போ நமக்கு இவ்வளோ விசுவாசமாக ஒரு ஆள் இருக்காரு. இதுதான் நீங்கள் தினகரனை பெரிய அளவில் ஓபிஎஸ் இம்ப்ரெஸ் பண்ணது. அதுதான் தினகரன் தான். சசிகலா எங்கே போய் நீங்கள் ஜெயலலிதா வரும்போது வரும் எங்கள் தேனிக்கு பெரிய குளத்துக்கும். அப்போ முழுமையாக நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எலெக்ஷன் நின்று ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போய் அடையாளம் பண்ணது. நீங்கள் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இவர்கள் வந்து நீங்கள் தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் கள்ளர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்க தஞ்சாவூர் ஏன் செலக்ட் பண்ணல? எங்கே செலக்ட் பண்ணுறாங்க? பெரியகுளத்தில் வந்து முக்குளத்தோடு தான் இருக்காங்க. அதாவது கள்ளர், பிரமலை கள்ளர், மறவர், தேவர், அகமுடையார், இப்படி இந்த சமூகம் தான் அங்கே நிறைய இருக்குது. நீங்கள் சசிகலா தினகரன் சார்ந்த சமூகம் எங்கே இருக்குது? தஞ்சாவூரில். ஏன் தஞ்சாவூர் செலக்ட் பண்ணல? ஓட்டு போட மாட்டாங்க மக்கள். ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, நீங்கள் டிஆர்பி ராஜா போய் கேளுங்க. மன்னார்குடியில் ராஜா டெபாசிட் போயிருக்கணுமா இல்லையா? அவர் எம்எல்ஏ வராரு. மன்னார்குடி தொகுதியில் இவங்களுக்கு அடையாளம் மன்னார்குடி மாப்பியா சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரா இல்லையா? அப்போ மன்னார்குடியில் அன்னபூசா ஜெயிக்கணுமில்ல. இவர்கள் சார்ந்த சமூகமே இவர்களை அங்கீகரிக்கவில்லை. ஒரே உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் அந்த மன்னார்குடியில் பெரிய கோயில் ஒன்று இருக்குது. ராஜகோபால சுவாமி கோயில். அப்போது இவங்க மன்னார்குடிட்டு அதிகாரம் வந்த பிறகு
அந்த கோயிலுடைய தற்காராக மாறணும்னு ஆசைப்படுறாரு நீங்கள் திவாகரன். சசிகலாவுடைய உடன்பிறவா, அதாவது உடன்பிறவா. நீங்கள் சசிகலா வந்து திவாகரன் எது சொன்னாலும் நம்ம தட்டாது. நீங்கள் இந்த கரண் பிரதர்ஸை விட அது மேலே ரொம்ப பாசம். யாருக்கு? இந்த திவாகரன் எதை சொன்னாலும் நம்ம தட்டாது. பல பேர் அமைச்சரானதே திவாகரன் வழியாக தான். காமராஜ், வைத்தியலிங்கம், இப்படி பல பேர் சொல்லிகிட்டே போகலாம். அப்போது அந்த கோயிலினுடைய மண்டபப்படி அது ஊர் உள்ளூர் செட்டியார் ஒருத்தருக்கு அவர் வறுமை இருமையில் ரொம்ப தாழ்ந்து போயிடுறாரு. அவர்கிட்ட அந்த உரிமையை வாங்குறாங்க. இவங்க அதிகாரத்துக்கு வந்தவரை தான் அந்த உரிமையை வாங்குறாங்க. வாங்கிய பிறகு முதல் மண்டபப்படி இவங்க இந்த முதல் மரியாதை தலைப்பாலாம் கட்டி முதல் மண்டபப்படி குடும்பமே போகிற பொழுது உள்ளூர் ஆட்கள் ஒரு 500 பேர் வர்றாங்க. இவங்க சமூகம் சார்ந்த ஆட்கள் வர்றாங்க. இவர்கள் சமூகத்தை கடந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலேருந்து ஒரு 500 பேர் வர்றாங்க. 1000 பேர் கொண்ட ஒரு பெரிய விழா. அந்த கோயிலுடைய தற்காரா இவர் முடிசூட்டி கொள்கிறார். நீங்கள் அந்த கார்பெட்டில் வந்து டைகி கட்டி கோட் ஷூட் போட்டு நீங்கள் கார்பெட்டு எம்டிஆர் இருப்பாங்கள்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர், அதே மாதிரி அப்படி வருகிற பொழுது என்னுடைய நண்பர், நான் பேர் வேண்டாம், அவரும் மதுரையிலேருந்து வர்றார். அவரும் அந்த சமூகத்தில் ஒரு பெரிய சமூக தலைவர். அவரும் வர்றார். மறைந்த நகைமுகன் வேறு யார் நம்ம சொல்லிடுவோம், அவர் பேரையும் சொல்லிடுவோம். மறைந்த நகைமுகன். நீங்கள் 89, 91 திமுக ஆட்சியை கலைப்பதற்கு அவர் தான் முழு காரணம், நகைமுகன். அப்போ அவரும் கலந்துருக்கிறாரு. முதல் வருஷம் கலந்துக்கிறாரு. மண்டபப்படி ஜெயன் அந்த சமூகம் சார்ந்த ஆட்கள் பூரா வர்றாங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி போகிற பொழுது நீங்கள் 500 பேரும் மோட்டார் சைக்கிள் நடந்து பஸ்ஸில் வந்தாங்க. அங்கேருந்து வந்து 500 பேர் எங்கே? நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் வந்த அந்த சமூகம் சார்ந்த ஆட்கள் 500 பேர் வந்து அதே மாதிரி பஸ்ஸு வாடகை காரில் வந்தாங்க. அடுத்த வருஷம் நடக்கிற பொழுது 500 பேரும் மணல் கான்ட்ராக்டரு, சவுடுமண்ணு கான்ட்ராக்டரு, பிடபிள்யூ கான்ட்ராக்டரு, ஹைவேஸ் கான்ட்ராக்டர், யார்? அந்த 500 பேரும் ஆளுக்கு ஒரு காரில் வண்டி வாகனம் ஆடி பிஎம்டபிள்யூ வரான். இந்த 500 அதே மோட்டார் சைக்கிளில் வரான். எந்த 500 அவர் அப்படியே சொன்னது. அவர் சமூகத்தில் ஒரு பெரிய தலைவர் நகைமுகன், மறைந்த நகைமுகன். அவர் மேலே 19 வழக்கு பிடிச்சி உள்ளே போட்டு ஜெயிலிருந்து நீங்கள் கருணாநிதிக்கு அவர் பெரிய சிம்மசுப்பனமாக இருப்பார். அதாவது இலங்கை தமிழர் பிரச்சனை நடக்கும்போது 2007 நீங்கள் வாசுதேவா நாணயக்காரா அவர் தான் இலங்கை அரசாங்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர். அவர் நடத்தின அந்த பத்திரிகை நகைமுகன் பத்திரிகை எழுதினார். வாசுதேவா நாணயக்காராவும் தமிழ்நாட்டோட நாயனக்காரர் யாரை சொன்னார்? கலைஞரை சொன்னார். இரண்டையும் ஒப்பிட்டு எழுதினார். ஏன்னா அது கலைஞர் துரோகம் பண்ணிட்டார். அதுக்காக 16 வழக்கு 16 ஜெயில் அவருக்கு. யாருக்கு? நகை 16 வழக்கு 16 ஜெயில். நீங்கள் அதோட அவர் பல நோய் வந்து நீங்கள் இறப்பதுக்கு அதான் காரணம் அப்படி இருக்க. அப்போ அவர் சொன்னார். அப்போது திவாகரனை கேட்டாராம், என்னங்க நம்ம ஆட்கள் பூரா போன வருஷமும் மோட்டார் சைக்கிளில் வந்தான், வாடகை காரில் வந்தான், அவங்க அதே மாதிரி அந்த பையில வாடகை காரில் வந்தாங்க சவுத் ஆட்கள், இப்போலாம் ஆடி காரு, இவங்களை இப்படியே தான் வச்சுருக்கணும். யார் சொன்னது? திவாகர் சொன்னது. நான் லகரம் வாய்ஸ் நேர்கள் வழியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் செய்தி. இப்படியே தான் இவங்களுக்கு வச்சுருக்கணும். யாரை? தஞ்சை பகுதியில் உள்ள கல்லர் அப்படியே தான். இப்போ இதெல்லாம் பார்ப்பாங்க. அவர்கள் நமக்கு இங்கே அரசியல் பண்ண மாட்டாங்க, நம்மளை டாமினேட் பண்ண மாட்டான். நம்ம ஃபைல்களை விட்டா நம்மளை மிஞ்சிடுவான். இதுக்கு பூண்டி வாண்டையார் அமைச்சரான பிறகு அவருக்கு தஞ்சாவூர் கொடுக்கப்பட்ட வரவேற்பின் காரணமாக 3வது நாள் மந்திரி பதவி போச்சா இல்லையா? நீங்கள் தஞ்சாவூருக்காரு. என்ன காரணம்? நம்மளோட பெரிய கூட்டம் சேருது. நம்ம ஒரு பாரம்பரியமான அதிகாரத்தை வச்சுருக்கோம். சசிகலா கம்பெனி, நடராஜ சசிகலா கம்பெனி, வாண்டையாருக்கு அவ்வளோ கூட்டம் கூடுது, 200 கார் வரவேற்கிறான். இது என்ன நம்மளை மிஞ்சிடுவான் போல் இருக்குன்னு 3வது நாள் மந்திரி இல்லை. அதனால தான் ஓபிஎஸ் அங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? அப்போ ஓபிஎஸ் எங்க எடுக்கிறாங்க? நல்ல அடிமையாக இருப்பார். இங்க வந்தா நீ நான் முதல்ல 100 ஏக்கரா வச்சிருந்தேன், நீ அரை ஏக்கரா தான் வச்சிருந்த. யார? திவாகரன் சசிகலா சொல்லிடுவாடா இல்லையா? உள்ளூர் ஆளு. இவங்க திருத்துறைப்பூண்டியிலிருந்து நாட்டு மருந்து கடையிலிருந்து மன்னார்குடி பிடிஓவாகி மருந்து மெடிக்கல் வச்ச கடை. ஆனால் அதுக்கு முந்தைய 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஆனாலும் இன்னைக்கு தஞ்சாவூருக்கு தெரியும். அப்போ இந்த ஆள் மதிக்க மாட்டான். யாரு? உள்ளூர் ஆள் மதிக்க மாட்டான். அதுவும் திமுறா இருப்பான் நம்ம தமிழன். அப்போ தான் இவங்க எங்கே இடத்த செலக்ட் பண்ணுறாங்க? தேனி, பெரியகுளம், கம்பம், போடிமெட்டு. அங்கே இருப்பவர்கள் இவர்களுக்கு அடிமையாக இருப்பார்கள். ஓபிஎஸ் அடிமையாக இருப்பார். நீங்கள் உண்மையாக பார்த்தா வைத்தியலிங்கம் தான் முதலமைச்சர் ஆகியிருக்கணும். எங்கே? தஞ்சாவூர் கல்லர் அவர். அப்போ ஏன் காமராஜ் ஆகியிருக்கணும்? யாரோ ஒரு ஆள் தஞ்சாவூர் ஆள் தான் ஆகியிருக்கணும். நீங்கள் தஞ்சாவூர் வந்து ஒரு பெரிய பியூரோக்ரசி.
அப்போது தஞ்சாவூரை பொறுத்தவரை கலைஞர் திருவாரூர் திருக்கோளை, மூப்பனார் கபிஸ்தலம், மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி, இந்த 3 அதிகார மையம்தான் தமிழ்நாட்டை ஒரு நீண்ட நெடுங்காலமாக. நீங்கள் மூப்பனார் காங்கிரஸில், கலைஞர் திமுகவில், அண்ணா திமுகவில் யார்? சசிகலா கும்பல் தான். அப்போது நான் இப்போ 3 தஞ்சாவூர் அதிகார மையங்கள் இருந்துமே நான் வருத்தப்படுறது என்னென்னா, தஞ்சாவூர் காஞ்சி போச்சு. காவிரி காஞ்சி போனதுக்கு என்ன காரணம்? இந்த 3 பேர் தான். மூப்பனார் காங்கிரஸ்காரராக இருந்து நீங்கள் காவிரிக்கு கர்நாடகா தான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிச்சு, இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணிச்சு, ராஜீவ் சப்போர்ட் பண்ணிச்சு. அதை மீட்டு எடுக்கலை. நான் நேரடியாக குற்றச்சாட்டுறேன். கருணாநிதி காலத்தில் தான் நீங்கள் 1924 ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை 74 புதுப்பிக்காமல் போனது யார்? கருணாநிதி ஆட்சி காலம் தான். எந்த ஊருக்காரர் இருந்தாலும் தஞ்சாவூர் மண்ணெடுத்து பொம்மை செஞ்சு அந்த பாட்டு வரும். அப்போ தஞ்சாவூர்காரனால தான் காவிரி காஞ்சி போச்சு. அடுத்து அதிமுக யாருடைய கட்டுப்பாடு? 25 வருஷம் இருந்தது. சசிகலா கட்டுப்பாட்டில். சசிகலா நீங்கள் இருந்த காலத்தில் ஜெயலலிதா போட்ட வழக்கு தான் காவிரி வழக்கு. ஜெயலலிதா தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்கிலே தமிழ்நாடு அரசு சேர்ந்து கொண்டது. கருணாநிதி சேர்ந்து கொண்டார். மன்னார்குடி அந்த விவசாய சங்க தலைவர் ரங்கநாதன், மன்னார்குடி ரங்கநாதன் தான் அந்த வழக்கு உயிரோடு வச்சிருந்தார். நல்லா கேட்டுங்க, இது பதிவனுடைய காலம். மன்னார்குடி ரங்கநாதன் தான் வழக்கை வாபஸ் வாங்காமல் உயிரோடு வச்சிருந்தவர். ஒரு மன்னார்குடி ரங்கநாதன் என்ற ஐயர். கருணாநிதி வாபஸ் வாங்கிட்டார். யார் பேச்சை கேட்டு? இந்திரா காந்திக்கு பயந்து. அப்போது மன்னார்குடி ரங்கநாதன் அந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் உயிரோடு வச்சிருந்தது பின்னாடி தான் ஜெயலலிதா அந்த வழக்கை அரசு தரப்பில் சேர்ந்து கொண்டு அரசு தரப்பை வந்து அந்த வழக்கு நடந்துச்சு. அதில் தான் கருணாநிதி சேர்ந்து கொண்டார். இத்தனை பேர் அந்த வழக்கில் சேர்ந்ததுக்கு உயிரோடு வச்சிருந்தார் மன்னார்குடி ரங்கநாதன் அந்த தஞ்சாவூர் காவிரி தண்ணியை குடித்து அந்த உடம்புல நீங்கள் ஒரு தமிழன் செய்த துரோகத்தை நீங்கள் மன்னார்குடி ரங்கநாதன் என்ற ஐயர் தான் அதை காப்பாற்றினார். அப்போது நீங்கள் அதே போல் நீங்கள் சீனிவாசராவ்னு ஒரு கர்நாடக ஐயர் வந்து தான் சாணிப்பாலும் சவுக்கடியை திருப்பி அடிலான்னு சொன்னார். இதெல்லாம் நீங்கள் வரலாறு பதிவு பண்ணணும். அப்போது 3 மன்னார்குடிய தஞ்சாவூர் ஆளுங்க 3 பேருமே நீங்கள் அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போது நீங்கள் சசிகலா எங்கே போய் பிளாட்ஃபார்ம் எடுக்குது? தேனி பெரியகுளம். ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் நிற்கும். ஆண்டிப்பட்டி வந்து ரொம்ப வறுமையான ஏரியா. நீங்கள் அதிகமாக வறுமை ஆண்டிப்பட்டியில் தான். அப்போது அந்த ஆண்டிப்பட்டி 2வது வந்து சமூகம் வந்து அடித்தட்டில் அந்த சமூகத்தை வச்சுருக்காங்க. அப்போது இவர்களுடைய வேட்டைக்காடு எங்கே? தேனி பெரியகுளம் தான். அப்போ அங்கிருந்து ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக அறிவிக்கிறாங்க. இதுக்கு சசிகலா, திவாகரன் 3 பேரும் தான் ஜெயலலிதாவிடம் இவர் நமக்கு வந்து இவர் நமக்கு சரியான அடிமை, இவர் தான் நம்ம சொல்லிட்டு கேட்பார், எதில் வேணால் கையில் போட்டுருவார், அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பார். நம்ம பிஏக்களை நீங்கள் பல அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா போய்ஸ் கார்டர்லேருந்து ஒரு பிஏ போட்டுருவாங்க. பிஏ போட்டு எந்த ஃபைலை கையில் போடணுமோ அவங்க கார்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மந்திரிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் செக்ரட்டரியில் ஒரு 35 வருஷம் போகிறேன். செக்ரட்டரியில் எல்லா அறையும் எனக்கு இன்ச்சு பஞ்சு செக்ரட்டரியினுடைய ஒவ்வொரு அங்களும் எனக்கு தெரியும். அங்கே பல அமைச்சர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அமைச்சர்களை வந்து பிஏ மதிக்கவே மாட்டான். ஏன் பிஏ யாரோட கண்டக்டில் இருப்பான்? கார்டன் இருக்கும்போது கார்டனில் போய் அமைச்சரை பற்றி பற்ற வச்சா வேறு அமைச்சர் மாறிடுவார். அப்போது நீங்கள் ஜெயலலிதா மன்னார்குடி கும்பல அதிகாரத்துக்கு வந்தால் பிஏக்கள் தான் அமைச்சர்கள் தான் பிஏக்கள். இதுதான் புட்டி வாங்குறது, பணம் கொடுக்குறது, வாங்குறது போகிற எல்லாமே அமைச்சர். எனக்கு தெரிஞ்சு நம்ம நண்பர் தான் சொல்லணும். நீங்கள் ஜெயா டிவி இசைக்கின்னு சொல்லுவாங்க. ஜெயா டிவி இசைக்கி, ஆமாம், நம்ம நண்பர் அடிக்கடி செக்ரட்டரியில் பார்ப்பேன். அவர் நமக்கு நண்பர் தான். அவர் எனக்கு தெரிஞ்சு 91, 96 இப்போ கண்ணப்பன் வந்து பிற்போடு நலத்துறை அமைச்சராக இருக்கார்ல, 91, 96 காலகட்டத்தில் அவர் வந்து பெரிய பவர் சென்டர். பெரிய பவர் சென்ட்ரு அவருக்கு. ஆமாம், பிஏ யாருன்னா இவர் திருநெல்வேலி இசைக்கு தான். அவரை கண்ட அத்தனை அமைச்சர்களும் பயப்படுவாங்க. அத்தனை அமைச்சர்களும் போயஸ் கார்டு தோட்டத்தினுடைய செல்ல பிள்ளை. நீங்கள் அமைச்சரை பார்த்து பிஏக்கள் எழுந்திரிச்சிக்கிறத தான் பார்த்துருக்கோம். இவரை பார்த்து எல்லா மந்திரி எழுந்திரிப்பேன். என்ன காரணம்னா இவர் போய் தோட்டத்தை சொன்னார்னா அப்படியே அவர்களை நம்புவாங்க. அப்போது
ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வைத்ததுக்கு பின்னணியில் சசிகலா குடும்பம் தான். அதில் அதுக்கு பிறகு 2வது முறையானப்பையும் வந்து அவங்க தான் இருந்தாங்களா இல்லை ஜெயலலிதா நேரடியாக? இல்லை அதாவது அவருடைய விசுவாசத்தை அவர் நிரூபிக்கிறார். அந்த முதல் முறையில் நிரூபிக்கிறார். நிரூபித்த பிறகு நீங்கள் மன்னார்குடி ஆட்கள் பூராம முதலமைச்சர் அலுவலகத்தை மிக எளிதாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லை. அப்போது ஒரு முறை திவாகரன் வந்தாராம், எங்கள் சிஎம் பார்க்குறக்கு கூட்டிகிட்டு போனாராம். யார்? ஓபிஎஸ் கூட்டிகிட்டு போய் நீங்கள் உங்கள் சீட்டுனாராம். எந்த சீட்டை? சிஎம் சீட்டை. அதில் உட்காரக்கூடாது, ஏன்னா கீழே அது செய்தி ஆயிருமில்ல. அப்போ சொன்னாரா, நீங்கள் கொடுத்த சீட் நீங்கள் உட்கார்ந்து உங்களை நான் பார்க்கணும், அது முதலமைச்சர் தான் உட்காரணும். அந்த அளவுக்கு விசுவாசம். அதாவது விசுவாசத்தை எப்படி தான் காமிக்கணும்னு அதுக்கு அளவுகோலே கிடையாது. அப்போது ஒரு முறை தினகரன் கூட்டிகிட்டு போயிருக்காரு. முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சருக்கான புரோட்டோக்கால், செக்ரட்டரிகள், அமைச்சர் அந்த ரூமுக்கும் எல்லாம் இருக்குமில்ல, பார்க்கும்போது நீங்கள் அப்போ அது வரைக்கும் அவர் ஜெயலலிதாவுடைய அறையை அவர் பயன்படுத்தவே இல்லை. எங்கே பயன்படுத்தினார்னா, இவர் வந்து பிடபிள்யூ அமைச்சராக இருந்தார்ல, அதை நீங்கள் செக்ரட்டரி உள்ளே போனோடனேயுமே மாடி மேலே இருக்கும் அந்த அறை தான். அவர் அமைச்சராக இருக்கும்போது இருந்த அறை தான் முதலமைச்சராக இருக்கும்போது பயன்படுத்தினார். முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அறையை பயன்படுத்தவே இல்லை. அப்போ தான் முதல்ல தினகரனை கூட்டிகிட்டு போகிறாரு, நான் உங்கள் தயவில் முதலமைச்சர் ஆகிட்டேன். நேரம் 2 பேரும் போகிறாங்க. போனோடனையும் அதில் உட்காருங்கன்னாராம். ஏன்? நான் இல்லை முதலமைச்சர், நீங்கள் தான் முதலமைச்சர். அதில் உட்காரு, அதில் புரோட்டோக்கால், அதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது. நான் உட்கார தினகரன் தப்பிச்சு வந்துட்டார். அப்போ அந்த அளவுக்கு இந்த நீங்கள் ராமபுரான் வந்து குக்கோன் அந்த செருப்பை தலையில் வச்சுருந்த மாதிரி அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்ததனுடைய விளைவு தான் 2வது முறையும் அவர் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். நீங்கள் அதோட 2வது முறை முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய சுயரூபம் முழுக்க வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டதுன்னா, ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நீங்கள் மன்னார்குடி ஆட்கள் வந்து வேலை வாங்கினாங்க. 2வது முறை வேலை வாங்க முடியல. கூட்டு பிஆர்னு சொல்லிட்டார். அப்போ அவங்க சொன்னால் செய்யாத, முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்னால் செய்யாத. நடராஜன், நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டா, நீங்கள் நடராஜன் ஒரு முதலமைச்சர், அறிவிக்கப்படாத முதலமைச்சர். தினகரன் ஒரு அறிவிக்கப்படாத, திவாகரன் ஒரு அறிவிக்கப்படாத முதலமைச்சர். 3 பேர் முதலமைச்சர் ஆயிடுவாங்க. 4வது நீங்கள் ராஜமாதா. யார்? சசிகலா. ஜெயலலிதா அல்ல, ராஜமாதா. அம்மா சொன்ன சசிகலா. அப்போது இந்த 4 முதலமைச்சர்கள் வந்து அறிவிக்கப்படாத முதலமைச்சர்கள். இவருடைய கட்டுப்பாட்டில் யார் இருக்கணும்? ஓபிஎஸ். நீங்கள் நண்டு கொளுத்தா வங்குடு இருக்கான்னு பழமொழி கிராமத்தில் சொல்லுவான். அப்போ இவர் முதலமைச்சருக்கான எல்லா வசதி வாய்ப்பு, புரோட்டோக்கால்ஸு நீங்கள் எல்லாம் வந்த பிறகு அவங்க சொன்னாலே செய்யாத. அப்போ எனக்கு கேட்டு செய்யிட்டார். யாரை? 2வது முறை அமைச்சர், துறை செயலாளர்கள், நீங்கள் துறை அமைச்சர்கள், அந்த துறையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் எல்லாத்தையும் குறித்து என்ன சொல்லிட்டாரு? மன்னார்குடி அப்ளிகேஷன் வந்தால் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டார். அப்போ யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. இதுதான் கான்ட்ரவர்சியை மாறுது. இதுதான் நான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து நடராஜனை பார்த்தேன். நடராஜன் பகிரங்கமாகவே சொன்னார், நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த ஆட்சியை பல முறை நாங்கள், அதாவது மயிரிழையில் உயிர் தப்பியிருக்கோம், ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். அமெரிக்காவிலிருந்து ஒரு தமிழ்ச்சங்க தலைவர் வந்திருந்தார். ஏதோ ஒரு சோழா ஹோட்டலில், நான் சொல்லுவது அந்த காலகட்டத்தில் நான் அதை கலந்துருக்கேன். நான் நகைமுகம் கூட எல்லா நிகழ்ச்சிக்கும் போவேன். அப்போது பன்னீர் அனுபவிக்கிறாயா அப்படியே பேசினார். நான் அந்த கூட்டத்தில் இருக்கேன். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தமிழ்ச்சங்க தலைவர், எனக்கு பேரில் மறந்து போச்சு, அவர் ஒரு முக்குளத்தூர். அவர் நடராஜன் அந்த கூட்டத்தில் வந்து கல்யாணமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி. அப்போது இப்படியே பேசுகிறார், இந்த ஆட்சியை மயிரிழையில் உயிர் தப்பி நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். பல எதிரிகள் இருக்கிறான், பல கருணாநிதிகள் இருக்காங்க, பல காங்கிரஸ்காரர் இருக்கான். எப்போ இந்த ஆட்சி கவிக்கலான்னு இருக்காங்க. டெல்லியிலேருந்து எங்களுக்கு அழுத்தம், பிஜேபி அழுத்தம், இவ்வளவு விஷயங்களை நான் தான் ராத்திரி பகல தூக்கம் இல்லாமல் இந்த ஆட்சியை காப்பாற்றுறேன். விளக்கு அணைந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் காப்பாற்றுறேன். ஆனால் பன்னீர் அனுபவிக்கிறான், எத்தனை கடை அனுபவிக்கிறான் நான் பார்க்குறேன். இது இப்படி சொல்கிறாரு நடராஜ். இது யாருடைய வாய்ஸு? மன்னார்குடி மைண்ட் வாய்ஸ். அப்போ இதுதான் 2வது முறை அவரை ஜெயலலிதாவோட இருந்த அந்த நெருக்கத்தை இடைவெளி அதிகமாக்குறாங்க. அதிகமாகி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் திமுகவோட நிறைய ரகசிய தொடர்பு வச்சுருக்காரு. ஆச்சா கொஞ்சம் நிறைய கிளம்புது. ஆட்சி முடிஞ்சு போகுது. ஆட்சி முடிஞ்சு போன பிறகு எதிர்கட்சியில் அந்த அம்மா ஜெயலலிதா வந்து எங்கே முழுசாக கொடநாட்டில் இருக்கும். எப்போ 2006-11 பீரியடில் முழுசாக அந்த அம்மா எங்கே இருந்தது? கொடநாட்டில் இருந்தது.
கொடநாட்டில் இருந்த காலத்தில் ஓபிஎஸ் சந்திக்கவே விடலை. யார்? மன்னார்குடியாக்கள். அப்போது அவர் திமுகவோட பேசிகிட்டு இருக்கார், திமுக போயிடுவார், காங்கிரஸோடு பேசிகிட்டு இருக்கார், இப்படிலாம் வந்து வதந்தி கிளப்புறாங்க. ஆனாலுமே இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த அம்மா பல முறை முயற்சி செஞ்சாலும் அவர் வர சொல்லுங்கிறாங்க. இவங்க அவர் தகவலை சொல்கிறதில்ல, வரமாட்டேங்கிறாருமா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த டாக்டிக்ஸ் வந்து சசிகலா கும்பல் பண்ணும். என்ன எனக்கு எப்படின்னா, செல்வி ராமஜெயன் ஒரு சமூக நலத்துறை அமைச்சிருந்தாங்க. அந்த அம்மா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, உண்மை பேசுவாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் வந்து நீங்கள் அந்த குறிஞ்சிப்பாடி பக்கம் ஒரு ஒன்றிய செயலாளர், நீங்கள் திமுக வெட்டி கொண்டு விட்டானுங்க. கொன்ன பிறகு அந்த அம்மா மேலே ரொம்ப விசுவாசம், ஜெயலலிதா மேலே. அந்த ஒன்றிய செயலர் செத்து போயிட்டான். இறந்த பிறகு ஒன்றிய செயலாளருடைய மனைவி தான் ராமஜெயம். அந்த அம்மாவுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்குறாங்க. அந்த அம்மா சமூக நலத்துறை அமைச்சர். அந்த அம்மா சசிகலா மன்னார்குடி கும்பல் எந்த வேலை சொன்னாலும் செய்யாது. நேரடி ஜெயலலிதாவுடைய விசுவாசி. ஜெயலலிதாவுடைய விசுவாசின்னுனையும் கேபினட் மீட்டிங் அன்னைக்கு எங்கள் பாய்ஸ் கார்டனில் இந்த அம்மாவுக்கு வர வேண்டான்ட்டாங்க. இந்த அம்மா வரல. ஏன் ஜெயலலிதா கேட்குது, ஏன் செல்வி எங்கே, அது ராமஜெயம் எங்கேன்னு கேட்குது இந்த அம்மா. அது எங்கே இந்த அம்மா மது போதையில் கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அபாண்டமான படிப்பாருங்க. உண்மையாக அந்த அம்மாவுக்கு வர வேண்டாம் யார் சொல்கிறா? ஜெயலலிதா ஓதி ஃபோன் பண்ணி கேட்காதல்ல. அப்போ இந்த அம்மா வரலைன்னு மந்திரிலும் தூக்கிட்டேன். ஓன்னு அழுகுது. எனக்கு தகவலே சொல்லலை. ஜெயலலிதா வந்து சசிகலா கட்சி விட்டு நீக்கின பிறகு மொட்டை அடித்து அந்த மாதிரி சாமி கும்பிட்டுது. யார்? அந்த அவங்க தான் அந்த செல்வி ராமஜெயம். ஆமாம், அதே போல தான் ஓபிஎஸ் காணாம போயிட்டு வரமாட்டேங்கிறான்னு சொன்னோன்னையும் ஜெயலலிதா சரியான கோவம் வந்துருச்சு. வந்து நமக்கு விசுவாசம், நீ தானே சசி சொன்ன முதலமைச்சர்னு சொல்லி, நமக்கு விசுவாசம் இல்லை அக்கா, நான் வந்து நம்பிக்கையாக சொன்னேன், அவர் நம்பிக்கையாக இப்படி போய் துரோகம் பண்ணிட்டாரக்கா அப்படின்னு இப்படி தான் ஓடுது. நீங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் அப்படியே சோகமாக நிற்கிறாரு. ஏன் என்னை பார்க்க நான் சொன்னால் வரமாட்டீங்களோ அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு பல முறை நான் முட்டி பார்த்தேன், எனக்கு வழியே விடலை, கேட்டே திறக்கலை, என்னை வந்து பார். அப்போ தான் அவர் எங்கே போகிறார், நீங்கள் கொடநாடு போய் நீட்டி விழுந்து கேவி அழுகிறார். எப்படி ஒரு ஆப்பா, ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே ஒரு ஆண், அது முரட்டு ஆண் அழுதா பிடிக்காது. ஏன் அழுகிற? இல்லை, எனக்கு உங்கள் நான் உங்கள் மேலே உயிரை வச்சுருக்கேன், விசுவாசமாக இருக்கேன், இந்த விசுவாசத்தை கலங்கப்படுத்துகிறாங்கம்மா. நான் திமுக போயிட்டு அங்கே போய்ட்டு எனக்கு கொளுத்தி போடுறாங்க, யாருமா இல்லை ஆச்சா கொஞ்சம். அப்போ தான் அந்த அம்மா கொஞ்சம் மனம் இறங்குது. மனம் இறங்கி, சரி பன்னீர்செல்வம், நீ எப்பவும் போல் போய் கட்சி வேலை பாரு. அம்மா, என்னுடைய உடல் சுடுகாட்டுக்கு போகும்போது ரெட்டை இலை நீங்கள் அண்ணாதிமுக கொடி போத்தி தாம்மா போனோம், நான் எந்த கட்சிக்கு போக மாட்டேம்மா. என்னை வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்து, இவ்வளோ பெரிய மரியாதை, இவ்வளோ பெரிய புகழ் எல்லாம் எதில் கிடச்சி? எனக்கு ரெட்டை இலையில் தான் கிடைச்சது, உங்கள் அண்ணாதிமுக கிடைச்சா. அதனால் இந்த கட்சிக்கு என்றைக்கு தூரம் பண்ண மாட்டான். சரி பன்னீர்செல்வம், சரியாக இருந்தால் சரி போ. இதுக்கு பிறகு தான் அந்த அம்மா மரணம் அடைகிற வரை நீங்கள் இவர் நமக்கு விசுவாசமான ஆள், நடுவில் சசி நீங்கள் எதாவது அப்படின்னு 3வது முறை முதலமைச்சராக. 3வது முதலமைச்சர் சசியை மீறி தான் அந்த அம்மா நடக்குது. சசியை மீறித்தான். அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால், நீங்கள் படுக்கையில் இருந்திருந்தால், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி பணியாற்ற முடியாமல், செயலாற்ற முடியாமல், நினைவு தப்புற நிலைமையில் முதலமைச்சராக இருக்க முடியவில்லையே. அந்த அம்மா யாரை காமிச்சிருக்கோம்? ஓபிஎஸ் தான் காமிச்சிருக்கோம். ஏன்னா வேறு யாரும் வந்து அவருக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்ததில்லை. அதான் மிஸ்டர் பணிவு, எடப்பாடி மிஸ்டர் துணிவுங்கிற பேர் இயற்கை கட்சிக்காரன் கொடுத்தது சரியானதான். அப்போது 3வது முறை அவர் முதலமைச்சராக நீங்கள் வருவதற்கு ஜெயலலிதாவுடைய நேரடியான, சசிகலா ரோலே இல்லை அதில். ஆனால் இயற்கை என்ன, அந்த அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு பிறகு தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை நீங்கள் எங்கே எடுக்கிறாங்க, சசிகலாட்ட எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கும். ரெண்டு முறை அதிமுக வரலாற்றில் 2 முறை இந்த அதிமுக வரலாறு நீங்கள் தலைகீழ திரும்பி இருக்கும். ஒரு முறை நீங்கள் எம்ஜிஆர் மறைந்த அப்போ, இன்னொரு முறை ஜெயலலிதா மறைந்த அப்போ. 2 முறையும் இந்த அரசியல் எப்படி தப்புச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் நீங்கள் ஆரம் வீரம் முதலமைச்சர் இருப்பார். அதிமுக முதலமைச்சர் நாற்காலி எங்கே போயிருக்கோம்? திருமணப்புலர் வீட்டுக்கு போயிருக்கோம். திருமணப்புலர் வீடு தான் ஆரம்பி வீடு, அங்கே எடுத்துகிட்டு போயிருப்பார் நீங்கள். அப்போ அந்த நாற்காலி தப்புச்சு. அதே போல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக இருந்தால் இந்த நாற்காலி எங்கே போயிருக்கோம்? மன்னார்குடி போயிருக்கோம். அப்போ
திருமலைப்புள்ள ரோட்டுக்கு போகிற தப்புச்சு, இந்த பக்கம் மன்னார்குடிக்கு போய் தப்புச்சு. ஆனால் இப்போ கோபாலபுரத்துக்கு போயிடுச்சு, அது வேறு விஷயம். அது திமுக அரசியல். அப்போது 2 தடவை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நீங்கள் ஆரம்பி 90 எம்எல்ஏக்களை வச்சுருக்காரு. 25 எம்எல்ஏவை நீங்கள் இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. யார்? அப்போ இருந்த KKS சார், அழகு திருநாவுக்கரசு இந்த ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பி கூட சேர விடக்கூடாது, ஆரம்பியை தனியாக கழட்டிடணும், ஆரம்பி நம்மளை வேலை வாங்குவார், ஆரம்பியை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இதனால் என்ன பண்ணுறாங்க, ஜெயலலிதா அழகு திருநாவுக்கரசு எல்லாமே ஜானகிக்கு எதிர் அரசியல் பண்ணி 25 எம்எல்ஏக்களை 26-27 பேர் நினைக்கிறேன் போய் இந்தியா பூரா சுற்றுப்பயணம் சுற்றிட்டு கடைசியாக வரும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் நீங்கள் அன்றைக்கு ஆட்சி கவுந்து போச்சு. அன்றைக்கி ஆட்சி கவுந்து போச்சு. இப்போ இதே நிலைமை ஆட்சி கவுறுகிற நிலைமை வருகிற பொழுது அன்னைக்கு வந்து காங்கிரஸ் இந்த ஆட்சி கவுருன்னு நினச்சிது. ராஜீவ்காந்தி பிரதமர் இந்த ஆட்சி நீங்கள் கவுக்குன்னு நினச்சாரு. ஆனால் பிஜேபி இருந்த காலத்தினால பிஜேபி இந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடாது. ஏன் கவிழ்க்கக்கூடாதுன்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை மோடியா லேடியான்னு பேசின கட்சி நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு ஓபிஎஸை வச்சு அதிமுகவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். சசிகலா அல்லாத அதிமுக, நீங்கள் பிஜேபியுடைய கணக்கு என்ன? சசிகலா இல்லாத அதிமுக அடிமை அதிமுக அடிமை முதலமைச்சர் ஓபிஎஸ் மிஸ்டர் பணிவு. நீங்கள் மோடி காலில் கெட்டியாக காலை பிடிச்சி விடவே மாட்டார், மோடி காலை பிடிச்சிட்டு கெட்டியாக விடவே மாட்டார். அப்போ இது வந்து நீங்கள் இந்த சூழ்நிலை வருவதற்கு அதிமுக தொண்டங்கிட்ட ஆதரவு இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகிக்கும் ஆரம்பிக்கு எப்படி ஆதரவு இல்லாமல் போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம், வீரப்ப எம்ஜிஆர் தொண்டர்களை கொண்டு போய் திமுகவில் அடமானம் வைக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு இந்த 26 எம்எல்ஏவை கழட்டிட்டு போயிட்டாங்கல்ல, எனக்கு நீங்கள் 26 எம்எல்ஏ ஆதரவு விடுன்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? கலைஞர் கருணாநிதி கேட்குறாரு. இது திமுக அதிமுக தொண்டை ஒத்துக்குவானா? எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் கீரியும் பாம்பு யார்? எம்ஜிஆர் கருணாநிதியா கீரியும் பாம்பு. அந்த கீரியும் பாம்பை நேராக போய் வீரப்பனும் ஜானகியும் முதலமைச்சருக்கு யார்கிட்ட போய் கேட்குறாங்க? திமுக எம்எல்ஏக்கள் தன்னை ஆதரவு. அப்போ தொண்டம் பூரா கையை விட்டான். இங்கே எப்படி தொண்டை கையை விட்டான்னா, ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு விசுவாசமாக இல்லாமல் யாருக்கு விசுவாசமாக இருந்தார்? அந்த நேரத்தில் பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்தார். ஜெயலலிதா இல்லை, பிஜேபிக்கு விசுவாசமாக இருந்து சசிகலா எதுக்கு அது பிஜேபி வந்து இந்த அரசியல் தூக்கிடுச்சு. எந்த அரசியல்? அதிமுக அரசியலை பிஜேபி தூக்கிடுச்சு. பிஜேபி தூக்கணும். ஏன் தூக்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஓபிஎஸ் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்தா அதிமுக கட்டுப்பாடு. அந்த தைரியத்தில் தான் அந்த நேரத்தில் வந்து ரிசைன் பண்ணாமல் இருந்தார். ஆமாம், அதுதான் காரணம். பிஜேபி சொல்லுது, நீ ரிசைன் பண்ணாத, நம்ம சசிகலாவை பார்த்துக்கலாம். அதான் சசிகலா தான் பதவி பிரமாண கோட்டைக்கு போகிறதுக்கு பதிலாக பரப்பன அக்கராகத்துக்கு போயிடுச்சேன். இது பேசினாங்களா யாரு? ஓபிஎஸ்க்கு வந்து சசிகலா தரப்பு வந்து. ஆமாம், அதாவது ஓபிஎஸ் வந்து இடைக்கால முதலமைச்சராக ஜெயலலிதா இறந்த பிறகு இடைக்கால முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நேராக பிஜேபி குருமூர்த்தி லாபி உன்னை சிஎம் ஆக்கிடுறோம், சசிகலா சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறோம், சசிகலா அரசியலை நீங்கள் க்ளோஸ். இது நடராஜனுக்கு தெரிஞ்சு போச்சு. நடராஜன் வந்து டெல்லி லாபியோட ரொம்ப தொடர்பில் இருக்கிறவர். நடராஜன் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு உன்னைய நாங்கள் முதலமைச்சர் ஆக்குறோம், நீ தான் முதலமைச்சர். குருமூர்த்தி லாபி சொல்லுது. முதலமைச்சர் ஆன பிறகு சசிகலா அரசியல் க்ளோஸ் பண்ணிடுறோம் தான் பரப்பன அக்கறாகிறான். டக்குன்னு தூசு தட்டி ஜட்ஜ்மெண்ட் உடனே சொல்கிறான். சொன்ன பிறகு 3 நாள் கேப்பில் வித்யாசாகர், பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் பம்பாயில் கவர்னர் வர எல்லாமே ஆர்எஸ்எஸ் ஆள தான் வருவாங்க. அப்போ அவர் இங்கே வர்றாரு. வந்துட்டு ஒரு 2 நாள் டேங்க் விடுவான், எனக்கு பம்பாயில் வேலை இருக்குன்னு டெல்லி போயிடுறாரு. டெல்லி போன பிறகு தான் அந்த வழக்கு தூசு தட்டப்பட்டு நேராக ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்னோடனே இந்த மாதிரி பரப்பன அக்கறாகிறான். போகிற போது ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவிக்கு லாய்க்கு இல்லை. அடுத்து நம்ம யாரை தயார் பண்ணோம்னா எடப்பாடியை தயார் பண்ணணும். எடப்பாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓபிஎஸ்ஐ விட நடிக்காத விசுவாசம். சசிகலா ஜெயலலிதாட்ட. எப்படி இந்த அம்மா செலக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கட்சி நிதியை வசூல் பண்ணி கொடுக்குற நீங்கள் ஏஜெண்டாக இருக்கார் எடப்பாடி. அவர்கிட்ட வந்து பெரிய போர்ட்ஃபோலியோ இருந்தது, ஹைவேஸு.
நீங்கள் அதே ஒரு ஹைவேஸு, இபி, கலாலு, பிடபிள்யூ, இப்படி இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கட்சி ஃபண்டை வந்து எடப்பாடியில் கொடுத்துடணும். இந்த அமைச்சர்கள் போனால் எடப்பாடி கொண்டு போய் கட்சி தலைமை சேர்த்துருவார், கிளியராக சேர்த்துருவார். அப்போது இந்த வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்போது நீங்கள் தேர்தல் வருகிற பொழுது எலெக்ஷன் வேலை செய்ய சொல்கிறாங்க 2011. அப்போ எங்கிட்ட பணம் இல்லைங்கிறார் ஓபிஎஸ், நத்த விஸ்வநாதன் எல்லாமே. ஏன்னா இவங்க வந்து இவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னு தெரியும். அப்போ பணம் செலவு பண்ணுற கட்சியில் இன்னொன்னையும் 2 பேர் வர சொல்லி நீங்கள் கொடநாட்டிலே ரூமில் அடைச்சி போட்டுறாங்க. யார்? ஓபிஎஸ், நத்த விஸ்வநாதன் 2 பேரும் தான் நிறைய அசட் இருக்குது. அந்த கோவம் தான் நீங்கள் நத்த விஸ்வநாதனை கொண்டு போய் நத்தத்தில் நிறுத்தாமல் ஆத்தூரில் நிறுத்துறாங்க. யாருக்கு எதிரா? ஐ பெரியசாமிக்கு. ஐ பெரியசாமி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வெளியில் ஜெயிச்சவர். யார்? அந்த நேரத்தில் ஆத்தூரில் நீங்கள் நத்தத்தை காலி பண்ணுங்கிறத ஆத்தூர் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லைன்னா நத்தத்துக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க? நத்தத்தில் கொடுத்து நத்தம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருப்பார். அப்போ எம்எல்ஏ கிடையாது. அப்போ என்ன காரணம்? ஜெயலலிதா எல்லாம் திருடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவை எதிர்த்தும் ஓபிஎஸ்க்கு அந்த வேலையை செஞ்சாராங்க. யாரை? இல்லை, ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் எல்லா வேலையும் வந்து ஓபிஎஸ் பண்ணாராங்க. ஆமாம்மா. அது எப்படின்னா நீங்கள் அந்த அம்மா வந்து கொடநாட்டில் இருக்குது 2006 திமுக ஆட்சி காலத்தில். நீங்கள் எல்லா அரசியல் அண்டர் கிரவுண்ட் வேலையை பூரா யார் பண்ணுறா? ஓபிஎஸ் பண்ணுறாரு. நத்தம் இது ஒரு லாபி வச்சு பண்ணுறாரு. இதை பூராமே வந்து சசிகலா ஜெயலலிதாட்ட சொல்லுது. என்ன காரியம்? இவர் நமக்கு விசுவாசமாக இல்லை, நம்ம திமுகவோட இருக்கார், சொத்தை பூரா பதுக்கிறாரு, கட்சி வேலை செய்கிறதில்ல, கட்சிக்கு செலவு பண்ணுறதில்ல. அந்த அம்மா வந்து 4.25 வருஷம் எங்கே இருந்தது? திமுக ஆட்சியில் 2006-11 இலங்கை தமிழ் பிரச்சனை நடக்கும்போது எங்கே இருந்தது? கொடநாட்டில் தான் அந்த மாதிரி இருந்தது. அப்போது கட்சி செலவு, கட்சி ஃபண்டு. ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், நீங்கள் ஹைவேஸ், பிடபிள்யூ எல்லாம் நல்ல போர்ட்போலியோ வச்சுருந்தவர், இவர் இபி வச்சுருந்தவர். அதனால் பணம் நிறைய இருக்குது, செலவு பண்ணுங்கிறாங்க. செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. செலவு பண்ண மாட்டேங்கன்னு சொன்னோடனே தான் நீங்கள் அந்த அம்மா கூப்பிட்டு எல்லாம் எழுதி வாங்கி உள்ளே வச்சு அடித்து உதச்சி மகாதேவன் அடிச்சுலாம் போட்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2011 வாக்கில் நீங்கள் 2 முறை ஓபிஎஸ் தாக்கப்பட்டிருக்கார். பாய்ஸ் கடலில் 2 முறை தாக்கப்பட்டிருக்கிறதாக அவரே பதிவு பண்ணுறார். அவரே ஒரு இடத்துல அழுதுட்டு சொல்கிறார், நான் இவ்வளோ வயசு என்னை அடிச்சு விட்டாங்க, ஏன்னா மன்னார்குடி அடிச்சு போட்டாங்கிறார். இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், ஏன்னா வந்து அவங்க அந்த அம்மாட்ட நான் என்னுடைய விசுவாசத்தின் மீது நம்பிக்கைலாம் பண்ணிட்டாங்க. யார் மேலே? ஜெயலலிதா மேலே. அதை தான் மறுபடியும் போய் அவர் ப்ரூவ் பண்ணுறார். அப்போது 2016 வந்து அதுக்கு தாண்டியும் வந்து முதல்வர் ஆகிறார்ல. முதல்வரான பிறகு இவர் வந்து ரிசைன் பண்ண மாட்டேறேன் அப்படி இப்படி சொல்கிறாரு. இல்லை, அதாவது நீங்கள் அந்த 2011-16 பீரியடில் நீங்கள் விசுவாசத்தை அந்த அம்மாட்ட நிரூபித்த பிறகு சரி பன்னீர் நம்ம பழைய பன்னீரை வச்சுக்கலாம். அவர் மீது சொல்லப்பட்ட புகார்கள் பூரா பொய். அவர் மேலே சொல்லப்பட்ட புகார்கள் பூரா பொய். இந்த நடராஜ சசிகலா தான் இவங்க ஒரு அதிகார மையமாக உருவாகி பன்னீரை வேண துரோகின்ட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா நம்பாமல் தான் மறுபடியும் வந்து சீட்டு கொடுத்து ஜெயிச்சு. அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான், இந்த போர்ட்போலியோ இல்லை, ஹைவேஸ் இல்லை, பிடபிள்யூ எதுவுமே இல்லை. யாருக்கு? 2011-16 ஓபிஎஸ்க்கு எந்த பணம் வர்ற போர்ட்போலியோவே கிடையாது. என்ன ஃபைனான்ஸில் பணமே இருக்காது. அதை ஒன்றும் பெருசாக லஞ்சம் வாங்க முடியாது. கமிஷன் வர டிபார்ட்மெண்ட் எது? ஹைவேஸு, பிடபிள்யூ, இபி, ரெவன்யூ, இதுதான் பணம் வரும்போதில்ல. அப்போ இந்த 11-16 ஓபிஎஸ் டம்மி, நத்த விஸ்வநாதன் ஜெயிக்கவே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது அப்போ அவர் வந்து விசுவாச சொன்ன வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் 2016 அந்த அம்மா நீங்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கும்போது சரி வேறு யாராவது புதுசாக செலக்ட் பண்ண விட பன்னீரே வச்சு நீ பார்த்துக்க சசி. பன்னீர் நம்மளை மீறி போக மாட்டார். பன்னீர் நமக்கு அடிமையாக இருப்பார், அடக்கமாக இருப்பார். ஆனால் சசிகலாவுக்கு அது விருப்பம் இல்லை, நடராஜனுக்கு அது விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா மீண்டும் பன்னீர்கிட்டே அந்த முதலமைச்சர் பதவி போகுது, இது எப்படியாவது பிரித்து எடுக்கணும்னு நீங்கள் ஏன்னா சசி மீதும் ஜெயிலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு. என் குடும்பத்து போகிற வெளியே ஜெயிலுக்கு போய் அடித்தா முடிச்சா இல்லை. அதனால் மீண்டும் சசி விசுவாசியா ஓபிஎஸ் விசுவாசியா? யார் விசுவாசி? 2 துரோகி இல்லை, இந்த துரோகி பரவாயில்ல. யார்? ஓபிஎஸ். அப்போது ஓபிஎஸ்ஸை அந்த அம்மா மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவது அதான் காரணம். இது சசிகலா கோவம் வர்றதுக்கு காரணமாகி போகுது. நம்மகிட்ட கேட்டிருக்கணும் யார் அடுத்து முதலமைச்சர் ஆகலான்னா.
அப்போ அதை கேட்காம இந்த மாதிரி நேராக யாரை முதலமைச்சராக்குது? ஓபிஎஸ்ஸை. அது மூலம் நமக்கு செக் வைக்குது. ஏன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன காலி பண்ணீங்களா, இப்போ என்கிட்ட முதலமைச்சர் வந்துருச்சு நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் அவர் வந்து நம்மளை வந்து சிஎம்லேருந்து நம்ம இறக்கிட்டாங்கன்னா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு பயந்து அவர் வந்து ரிசைன் பண்ணாமல் வந்து பிஜேபி பக்கம் போனதா? அதுதான். அப்போது ஜெயலலிதா மரணம், ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு, டாமினேஷன் இல்லை, ஜெயலலிதா பார்க்க முடியல. அப்போ இவருடைய விசுவாச தளம் இல்லைங்கும் போது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு வரும். எங்கள் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு எது? பிஜேபி தான். அதனால் நேராக போய் குருமூர்த்தியில் சரண்டர் ஆகிட்டார். குருமூர்த்தியில் சரண்டர் ஆகி ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிரும் தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாரு, இன்னொரு விஷயம் என்ன கேட்டுன்னா, போயஸ் கார்டில் ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. போயஸ் கார்டிலேயே ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ஒரு அந்த போய் போயஸ் கார்டில் வீடு பார்த்துட்டாரு. ஏன்னா நீங்கள் ஓபிஎஸ் எங்கே இருக்காரு, அது எவ்வளோ பாலிடிக்ஸ் பாருங்க. சசிகலா இந்த தகவல் தெரியுது, சசிகலாவுக்கு இந்த தகவல் தெரியுது. தெரிஞ்ச பிறகு அந்த வீட்டை போய் 7 கோடி ரூபாய் அதிகமாக கூட தம்மா வாங்குது. யார்? இந்த ஏரியாவுக்குள்ள ஓபிஎஸ் வந்துடக்கூடாது. எங்கே? போயஸ் கார்டனுக்குள்ளே ஓபிஎஸ் வந்துடக்கூடாது. அது ஒரு அதிகார மையம் மாறிடும்ல. போயஸ் கார்டன் 2 ஜெயலலிதா இறந்த பிறகு போயஸ் கார்டனுக்கு மரியாதை இல்லை, சசிகலாவுக்கு தான் மரியாதை. சசிகலாவை வந்து தீபா நம்ப மாட்டேங்குது. யார்? ஜெயலலிதாவுடைய அண்ணன் மக என் வீட்டு வேலைக்காரிக்குது. அப்போது அதுக்கு பணத்தை கொடுத்து போயஸ் கார்டன் வாங்கலான்னு முயற்சி பண்ணுது. யார் கொடுத்தாலும் உனக்கு தர மாட்டேங்குது. யார்? தீபா. அப்போ இவர் ஒரு போயஸ் கார்டனாக மாறலான்னு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு 18 கோடி ரூபா 20 கோடி ரூபா கொடுத்து நம்ம ஹிந்து கஸ்தூரங்க வீட்டு பக்கத்தில், அது ஒரு பிரைம் ஏரியா, வீடுலாம் பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு சசிகலா மிரட்டி, எப்போ இதெல்லாம் இந்த முதலமைச்சர் இருக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி, பட் அதை காலி பண்ணுது. காலி பண்ண பிறகு அவரை திருப்பி அந்த முயற்சி கைவிட்டார். வாடகை கூட வாங்க முடியல. எங்கே? போயஸ் கார்டனுக்குள்ளே வாடகை கூட ஓபிஎஸ்ஸில் வாங்க முடியல. அப்போ தான் இவர் மீண்டும் என்ன பண்ணுறாரு, பிஜேபி லாபியை கெட்டியாக பிடிச்சிக்கிறார். கெட்டியாக பிடிச்சி ஜெயலலிதா மறைந்த பிறகு நீங்கள் சசிகலா அதிகார மையமாக மாறுகிற பொழுது அதை தடுத்தவர் பிஜேபி வழியாக அதை தடுத்தவர் யார்? ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் முதல் தர முதலமைச்சர் ஆவதற்கு யாருடைய தயவு? சசிகலா தினகரனுடைய தயவு. ஆனால் சசிகலா முதலமைச்சர் ஆவதற்கு அதை தடுப்பதற்கு யாருடைய உதவி? பிஜேபியோட சசிகலாவுடைய அரசியல் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண வைத்தவர் ஓபிஎஸ் தான். எப்படி பாரு, அதாவது யூத பழமொழி தான் இருக்குது, ஒரு உதவி செய்தால் 100 உதவி செய். யூத பழமொழி. ஒரு துரோகம் செய்தால் 100 துரோகம் செய். அப்போ ஓபிஎஸ் ஒரு உதவிக்கு 100 துரோகம் பண்ணியிருக்கார். யாருக்கு? சசிகலாவுக்கு. சசிகலாவுடைய அதிமுக வரலாற்றை முடித்து வைத்தவர் யார்? ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் உடைய வரலாற்றை, முதலமைச்சர் நாற்காலியை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார்? சசிகலா குரூப். அதற்கு விசுவாசமாக சசிகலா கூட்டத்தினுடைய திவாகரன், சசிகலா, நடராஜனுடைய அரசியல் வரலாறை பிஜேபி உதவியோடு முடித்து வைத்தவர் ஓபிஎஸ் தான். அப்போ தான் சசிகலா என்ன முடிவு பண்ணது, ஓபிஎஸ் அல்லாமல் நமக்கு இன்னொரு விசுவாசி யார் வேணும் யாருங்கும்போது இது நாள் வரைக்கும் வாங்கின பூட்டிய கணக்கை கொடுத்துட்டு நான் எடப்பாடியார்ட்டையும் 2011 ஹைவேஸ் மினிஸ்டர், நான் தமிழை விளம்பரம் வாங்க போவோம், 15,000 விளம்பரம் மாதம் கொடுப்பார். அப்படி போகிற பொழுது அவருடைய அந்த எளிமை, நீங்கள் நேர்மை, நீங்கள் அரசியல்வாதியெல்லாம் ஊழல்வாதி தான். இப்போ 1 லட்சம் கோடி அடித்து வச்சுருக்காரு, அது வேறு விஷயம். ஆனாலுமே நீங்கள் அவர் முதலமைச்சர் நாற்காலிக்கு உயர்த்தியது எது நான் சொல்லி ஆகணும். அதாவது நீங்கள் அது அவர் ரூமு 2011 பக்கத்தில் பெரிய ரூமு, லேபர் மினிஸ்டர் சீதா செல்லப்பாண்டி ரூம், பெரிய ரூமு. அதுக்கு பக்கத்தில் சின்ன ரூம் யாருக்கு? எடப்பாடிக்கு. ரூமுக்கு நேர் ஏற்ற மாதிரி பப்ளிக் டாய்லெட் எங்கே? செக்ரட்டேரியட்டில் இன்னும் இருக்குது, காமிக்கிறேன். அப்போ அவர் எந்த ரூம் கொடுத்தாலும் சரி நான் உள்ளே உட்காந்துக்கிறேன்னு உள்ளே உட்காந்துருப்பார். நீங்கள் கட்சிக்காரனை பூராமல் எதாக இருந்தாலும் ஊர்லேயே பார்த்துக்க. எங்கே? நீங்கள் எடப்பாடியிலே பார்த்துக்கப்பா. என்ன பாளையம்? சிக்கரசாம்பாளையம். என்ன பாளையம்? சிலுவை பாளையம். சிலுவாலத்திலே பார்த்துக்க, இங்கெல்லாம் வராதுன்னு. அமைச்சர் ரூமில் கூட்டமே இருக்காது, தனிச்சு உட்காந்துட்டு இருப்பார், பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். நான் அந்த விளம்பரம் வாங்க போகும்போது அப்புறம் என்ன அரசியல் எப்படி எது போகுது, திமுக ஆச்சா ஓச்சான்னு என்கிட்ட பேசுவார். ஒரு பிஏ ஒரு நல்லா வாட்ட சாட்டமாக இருந்தார். பேசிட்டு அண்ணா ஏதாச்சும் கொடுங்கண்ணா போகணும், எப்பா டீக்கு கொடுப்பா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. அப்போ அரசியல் பேசுறதுக்கு, அப்போ அரசியல் பேசுறது கூட ஆள் இல்லாமல் மிக எளிமையாக அந்த கிராமத்து விவசாயி எப்படி யதார்த்தமாக அரசியல் பேசுவாங்க,
அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்ல கூட குறை இல்லாமல் யதார்த்தமாக இருந்தார். அப்போது இந்த நேர்மை, இந்த உண்மை, இதுதான் சசிகலாவை இவர் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார். இவர் நமக்கு துரோகம் பண்ண, ஆனால் துரோகம் பண்ணலை. நீங்கள் அதையும் சொல்லி துரோகம் பண்ணிட்டார் சொல்லுவாங்களா? இல்லை துரோகம் பண்ணல. அப்போ இது அப்போ அவரை அந்த அம்மா வந்து முதலமைச்சர் இவர் தான் நமக்கு சரியான ஆளுன்னு நியமிக்குது. அப்போ தான் நீங்கள் ஓபிசி போய் 12 பேர் கழட்டிட்டு போய் மௌன யுத்தம், குருமூர்த்தி, பாலிடிக்ஸ் எல்லாம் கச்சா முச்சா ஆகி போகுது. கூவத்தூர் கடத்திட்டு போன பிறகு இவரை அந்த அம்மா வந்து நேரடியாகவே முதலமைச்சருக்கான அத்தனை தகுதியும் உள்ள இவர் தான். அதனால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் இவரை ஆதரிங்க. நீங்கள் அந்த காலத்தில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் அத்தனை பேரையுமே நீங்கள் சசிகலானா கூட அவங்க கொஞ்சம் பேக் அடிச்சிருப்பாங்க. எடப்பாடி அத்தனை ஏற்றுக்கிட்ட தினகரனை வந்து முதலமைச்சர் இருந்தால் அது அத்தனை ஏற்றுக்க மாட்டாங்க அத்தனை பேரும். ஆனால் எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்ல வந்தமா கையெழுத்து வாங்கி கடைசி யாரை கையெழுத்து போட்டுருவோம். எல்லா பயிலும் எம்எல்ஏக்கள் போகிற அடிமைகள் தானே கையெழுத்து வாங்குறாங்க. கையெழுத்து வாங்கிட்டு கடைசியாக தான் எடப்பாடின்னு சொல்லுந்தம்மா யார்? சசிகலா. அப்போது சசிகலா செலக்ட் பண்ணிடுது. அதில் ஒரு 50% திருப்தி. 50% திருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை காமிச்சோன்னையும் எடப்பாடி காமிச்சு. ரைட், ஓகே, இவர் நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்க மாட்டார், டிஸ்டர்பாக இருக்க மாட்டார் அப்படின்னு 50 பேர் ஏற்றுக்கிறாங்க. இங்கே எங்கே சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒட்டுமொத்தமான முதலமைச்சர் அலுவலகத்தை, அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சாட்டை யாருக்கு கொடுக்குறாங்க? தினகரன்ட்ட கொடுக்குறாங்க. தினகரன் என்ன பண்ணுறாரு? சாட்டையை பொட்டியில் பீரோவில் பூட்டி வச்சுருக்கணும். நீங்கள் தெருக்கூத்து கலைஞர் என்ன பண்ணுவான்? அந்த சவுக்கை உடம்புலேயே அடிச்சுக்குவான். மீதி நேரம் சும்மா வச்சுருப்பான், அப்படியே அடிப்பான். எப்போ அப்படின்னா எவனும் காசே போடலை, கூட்டமே கூடலைன்னா சடக் தனம் அடிச்சு அப்போ தான் திரும்பி பார்ப்பாங்க. இந்த சின்ன பிள்ளையில பார்த்துருக்கோம். அதே போல் சாட்டையை சவுக்கு எங்கே வச்சுருக்கணும்? அதிகாரத்தை எங்கே வச்சுருக்கணும்? பொட்டியில் மூலையில் பூட்டி வச்சுட்டு சசிகலா வருகிற வரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோழி வந்து முட்டை அடக்காது குஞ்சு உரிக்கிறதுக்கு எப்படியுமே இப்போ இங்குபட்டலை வச்சு 24 நாள் பொறிச்சிருது. கோழி இயற்கையாக வந்து ஏறக்குறைய 20 நாள் ஆகும். அப்போ அந்த அவர் பொறுத்திருந்தால் எடப்பாடி ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பார். எடப்பாடி தினகரன் கட்டுப்பாட்டில் இருந்திருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? உடனே சாட்டையை தூக்குறாரு. தூக்குற பொழுது இந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டவர் வேலுமணி. இந்த குடும்பத்தால் எஸ்பி வேலுமணி. எப்படி எஸ்பி வேலுமணி பாதிக்கப்பட்டார்னா, அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது பிஆர்பி நடராஜன் சசிகலாவுடைய பினாமி யார்? மதுரை பிஆர்பி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஜெயலலிதா சொல்லுது. அமைச்சர் போய் அங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறார். எங்கே பிஆர்பி மேலே ஏன் சசிகலா கோபம்னா, நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு முக்குளத்தூர் லாபி. யார்? பிஆர்பி முக்குளத்தூர். பிஆர்பி நடராஜ கற்பூர சுந்தரமாண்டின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, 3 பேர் ஒரு பெரிய லாபி. எப்படியாவது நடராஜனை அந்த நாற்காலியில் உட்கார வச்சிடும். இது நடராஜனுடைய அடங்கா வெறி, தீராத ஆசை. அவங்களுக்கு பெரிய அதிகார மையம் வந்துருச்சு. சிவாஜி வீட்டில் பொண்ணு கட்டியாச்சு, வளர்ப்பு மகன் தத்தெடுத்தாச்சு, இந்தியாவே பேசுது. ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாக்கெட்டில் இருக்குது. சசிகலா எதை சொன்னாலும் கேட்கும். நடராஜன் நேரடியாக சொல்லாமல் சசிகலா வழியாக சொன்னால் டெல்லி அரசியல் அப்படி மாறும். அப்போ எல்லாமே தமிழ்நாடு அதிகாரம் வந்துருச்சு. அடுத்து என்ன இவங்களுக்கு அதிகாரம் வேணும்னு? முதல்வர் அதிகாரம். நடராஜன் அந்த ரிசர்வ் எப்படா அந்த நீங்கள் அந்த சீட்டில் அந்த அம்மா இப்போ படுக்கும், ஆஸ்பத்திரிக்கு போகும், அப்போலோ போகும், ஓடி போய் உட்காந்துடலாம். அப்போ இந்த நாற்காலி ஒரு 3 நாற்காலி இருக்குது, 4 பேர் ஓடுவாங்கள்ல சின்ன. அதே மாதிரி நாற்காலி மேலே தீராத காதல் யாருக்கு? சசிகலா குடும்பத்துக்கு. இல்லை இந்த ஒரு காரணத்தை வச்சு தானே இடையில வந்து சசிகலா குடும்பத்தையும் மொத்தமாக வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து நீக்கினாங்க. ஆமாம், தஞ்சாவூரில் கூட்டம் போட்டு. தஞ்சாவூர் அதாவது என்ன நடந்ததுன்னா, ஜெயலலிதா வழக்கு குன்கா வழக்கு உள்ளே போன பிறகு இவங்களுக்கு எப்படியாவது அந்த நாற்காலியை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே இல்லை இறந்த பிறகாவது அப்படியே அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணி பெங்களூரில் நடராஜன் சசிகலா சந்தித்து பேசுகிறாங்க. இதை நம்ம புலனாய்வு புலி இருக்கார்ல, யார்? டிஜிபி ராமானுஜம் முதல்ல உளவு பிரிவை அனுப்பி எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாரு? ஃபுட்டேஜ் வச்சு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து அந்த அம்மாட்ட காமிக்கிறார். இவங்க எங்கே தங்கினாங்க, என்ன பேசுனாங்க, அந்த அம்மா பார்க்குது. அட பாவிங்களா, நம்ம முதலமைச்சராக இருந்து எந்த படம் இவங்க தான் அனுபவிக்கிறாங்க.
நம்ம என்ன 4 இட்லி அந்த நல்லியில் இருக்கிற காட்டன் சேலையை கட்டிட்டு அட்டியான முட்டியான ஒன்றுமே நம்ம எடுத்துக்கலையே. வாரிசும் இல்லை. இப்போ எல்லாம் சசி கண்ட்ரோல் தான் இருக்கும். தீபாவளி எந்த வாரிசும் இல்லை. எல்லாம் நம்ம இந்த நாற்காலி மட்டும்தானே நமக்கு சொந்தம். வசதி வாய்ப்பு பணம் வைடூரியம் சொத்து கொடநாடு சிறுதாவூர் எல்லாம் இவங்க தானே. இது ஆசைப்படுறாங்களா அந்த அம்மா? அடங்கா கோபம். அதெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் நீங்கள் முட்டி அடிச்சு ஒரு கட்டத்தில் திவாகரன்லாம் டிஎஸ்பியோட கெஞ்சி வரான், ஐயோ என்னை ஒன்றும் பண்ணிடாத, என் பையனை ஒன்றும் பண்ணிட. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கடி சரியான நெருக்கடி. முதலமைச்சர் நாற்காலி. அதனால தான் பிஆர்பியை போட்டு அந்த அம்மா பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சா பிஆர்பி கதையே முடிஞ்சு போகுது. அதுதான். அப்போது இதை வேலுமணி செஞ்ச உடனேயும் இந்த கும்பல் வேலுமணி மேலே அபாண்டமாக சொல்லி இது ஒரு எடுப்பார் கைப்போல தஞ்சாவூர் தலையெடுப்போமே ஜெயலலிதா. வேலுமணி இதை காலி பண்ணி விட்டுறாங்க. வேலுமணி ஊருக்கு போயிடுறாரு. அப்படி ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு. அதை பல இடங்கள் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு 15,000 வேலுமணி அது வரைக்கும் சரியாக இருந்தார். 15,000 எனக்கு வந்து விளம்பரத்தை நான் வீட்டை முதலமைச்சர் அமைச்சர் பங்களா காலி பண்ணிட்டு போகிறாரு. நான் கடைசியாக போய் பார்க்க போகிறேன். 15,000 எனக்கு கொடுத்தாரு. அந்த 15,000 பெண்கள் வந்து வீட்டில் நீங்கள் பீரோக்கள் போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்கள்ல, ஒழிச்சு வச்சு அது ஒரு அந்த பாய்ச்ச குண்டு வாசனை பழைய பணம். அந்த பணம் அது என்ன பல பேர் நான் சொல்லியிருக்கேன். அப்போ கடைசியாக அது வரைக்கும் வேலுமணி நல்லா இருந்தார். அது இப்படி எல்லாம் கடனே இருக்கக்கூடாதுப்பா, யாரும் எனக்கு திட்டக்கூடாது. 15 கொடுத்து வீட்டை அமைச்சர் வீட்டை காலி பண்ணி கோயம்புத்தூர் மூட்டை முடிச்ச லாரியில் போயிடுறாரு. அதன் பிறகு நீங்கள் அங்கே அரசியல் பண்ணுறாரு. எம்எல்ஏ அமைச்சர்லாம் அரசியல் பண்ணுறாரு. அரசியல் பண்ணும்போது ஜெயலலிதா அங்கே வந்து ஐடி மாணவர்கள் ஒரு மாநாடு அது இதுன்னு அரசியல் பண்ணுறாரு கோயம்புத்தூரில். பரபரப்பு அரசியல். நல்லா பண்ணுறான அரசியல் இவனையும் அங்கே பண்ணி ஓரங்கட்டி வச்சுருக்காங்க. மீண்டும் அமைச்சர். அப்போ தான் சசிகலாவை வாய்ப்பு கிடைச்சா பழி வாங்குறேன்னு முடிவு பண்ணுறாரு. யார்? வேலுமணி. வாய்ப்பு கிடைச்சா உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் வைக்கிறாரு. கரெக்டாக ஜெயலலிதா மரணம், சசிகலா பரப்பணம், அக்ரஹாரம் ஜெயிலு, தினகரன் பவர் பாயிண்ட்டுக்கு வர்ற போது டெய்லி என்ன கலெக்ஷன். அதான் நீங்கள் முதலமைச்சர் அலுவலகத்தில் உட்காந்து நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார். யார்? டிடிவி போய் சொல்கிறாரு. யார்கிட்ட? எடப்பாடிகிட்ட. அண்ணா விட்டா நம்ம பதவி காலியாயிரும், தயவு செய்து இவனை ஓரம் கட்டணும். அப்போ ஈஸ்வரமூர்த்தி தான் ஐஜி இன்டெலிஜென்ஸ். ஈஸ்வரமூர்த்தி தான் அவர் ஒரு கவுண்டரு. சேலத்தில் இருக்கார். யார்? எடப்பாடி, வேலுமணி, ஈஸ்வரமூர்த்தி 3 பேரும் எங்கே இருக்காங்க? சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி கலந்துருக்கும்போது டிடிவி தினகரன் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக பார்க்குறாரு. எப்படி? எடப்பாடி காலி பண்ணிவிட்டு அவர் முதலமைச்சராக இருக்கணும் லாபி பண்ணுறாரு. யார்? தினகரன். உடனே அடித்து பிடிச்சி இங்கே சென்னை வராரு. அதை போய் தடுத்து நிறுத்து சொல்கிறார் ஈஸ்வரமூர்த்திட்ட. எனக்கு அந்த வேலை இல்லைன்ட்டார். யார்? ஈஸ்வரமூர்த்தி ஒரு நேர்மையான மனிதர். நேர்மையான நீங்கள் அவர் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பார். அவருடைய நேர்மையை நம்ம பதிவு பண்ணி ஆகணும். எப்படின்னா அவர் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இந்த இப்போ தமிழ்நாடு நீங்கள் அதிமுக அரசியல் போகிறாங்க, கவுண்டர் அரசியலுக்குள்ள தான் வருது. சஹரான் குண்டுவெடிப்பு நடந்ததில்லை இலங்கையில். இதை கரெக்டாக ஸ்மெல் பண்ணி டெல்லிக்கு சொன்னவர் ஈஸ்வரமூர்த்தி தான். அவர் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து இந்த தீவிரவாத ஒழிப்பு பிரிவில் தான் நீண்ட காலம் பணியாற்றினார். தீவிரவாத ஒழிப்பு தான் ரொம்ப நீண்ட காலம் பணியாற்றினார். அப்போ இலங்கையில் இப்படி குண்டுபிடிப்புக்கான ஆலோசனை சென்னையில் நடக்குது. யார்கிட்ட? இந்த முஸ்லீம் ஆட்கள்கிட்ட நடக்குதுங்கிறத ஸ்மெல் பண்ணி நீங்கள் அஜித் தோவலுக்கு தகவல் சொல்கிறார். எங்கே? நீங்கள் டெல்லிக்கு. இது நடந்து ஒரு 2 மாதத்தில் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்தோடனே அஜித் தோவல் கூப்பிடுறாரு. யாரை? ஈஸ்வரமூர்த்தியை கூப்பிட்டாரு. ஒரு லஞ்சு டைம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ எப்படி அதை ஸ்மெல் பண்ணி சொன்னேன் அப்படின்னாரு. இல்லை எப்படி நான் சொல்லி எனக்கு சொல்லியாரு கேட்குறாரு. யார்? அஜித் தோவல். யார்கிட்ட கேட்குறாரு? ஈஸ்வரமூர்த்திட்ட. ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாரு, சோர்ஸை நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. அளவுக்கு நேர்மையானவர். அப்போ நீ தான் குண்டு வச்சிருப்பா போல் இருக்கு, சொல்லித்தர மாட்டேங்கிறேன்னு சிரிச்சு சரியா நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து எனக்கு என் கூட ஜாயின் பண்ணிக்க. எங்கே? பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி அட்வைசர். யார்? அஜித் தோவல். எனக்கு உதவியாளர் நீ வந்துடுறியாங்கிறார். எனக்கு இந்த பதவியே வேண்டாம், நான் ரிசைன் பண்ணி போகலான். எல்லாமே அரசியல் அழுத்தம் இருக்குது. நான் எது சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எந்த ஸ்டேட்டும் செய்ய மாட்டேங்கிறான், சென்ட்ரலும் செய்ய மாட்டேங்கிறான். நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை ராத்திரி பகலாக நான் தூங்காமல் இருந்து ஆட்களை போட்டு தேடி எடுத்து டேபிளில் வச்சா அந்த எடப்பாடியும் கேட்க மாட்டேங்கிறான். இங்கே உங்கள்கிட்ட கொடுத்து நான் கோச்சிட்டு ஊருக்கு போனேன் நான். அதனால் எனக்கு அங்கே இருந்துட்டு நான் ரிட்டையர்ட் ஆகி ஊருக்கு போகிறேன், எனக்கு வேண்டாங்கிறார். யார்? ஈஸ்வரமூர்த்தி. அந்த ஈஸ்வரமூர்த்தி தான்
தினகரன் வந்து எம்எல்ஏக்களை பார்த்து ஸ்மெல் பண்ணுறாருன்னு நேராக போய் எடப்பாடி சொல்கிறாரு. எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி 3 மணிகளை உட்காந்து, ஈஸ்வரமூர்த்தி 3 பேர் 4 பேர் உட்காந்து அடுத்து என்ன செய்யலாம், இவனுக்கு கட்டுப்படுவதா, யாருக்கு தினகரன் கட்டுப்படுவதா, இதை இவனு மீறுவதா? இப்போ ஒரு பெரிய சிக்கல். கட்டுப்பட்டால் தாக்கு பிடிக்க முடியுமா? கட்டுப்பட்டால் தாக்கு பிடிக்க முடியுமா? இவன் நம்மளை கவுத்துருவானா? இல்லை எம்எல்ஏக்கள் நம்மளை ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, ஈஸ்வரமூர்த்தி 4 பேர் ஒரு நாள் இரவு உட்காந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு ஆட்சி கவுந்தாலும் பரவாயில்ல, ஆட்சி தைரியமாக எப்படின்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா சசிகலா கட்டுவில் போக மாட்டான், நீங்கள் தினகர கட்டுவில் போக மாட்டான், நம்ம கட்டுவில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய விசுவாசத்தை காமிக்கணும். விசுவாசத்தை காமிச்சா தான் நிரூபிப்பாங்கன்னு சொல்லி திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஏறக்குறைய நீங்கள் உலகம் இந்தியா பூரா போர்வெல் போன்ற ஒரு பெரிய கம்பெனி திரிவேணி எர்த் மூவர்ஸ் அவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 3 கோடி ரூபா, நீ 150 பேருக்கு 450 500 கோடி ரூபா உடனடியாக கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது நீங்கள் தனியரசு, கருணாசு, தமிழ் அன்சாரி உட்பட எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது. கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் முழுக்க யார் பக்கம் சாஞ்சிட்றாங்க, எடப்பாடி பக்கம் சாஞ்சிட்றாங்க. அதன் பிறகு கீர்த்திலால் காளிதாசிலிருந்து 150 கிலோ தங்கம் வாங்குறாங்க. அவன் 100 இல்லை, ஒரு ஆளுக்கு 3 கிலோ, 1 கோடி ரூபாய் எவ்வளோ, 3 கிலோ தங்கம், 3 கிலோ தங்கம் வாங்கி 150 பேருக்கு கொடுக்குறாங்க. எங்கே? கீர்த்திலால் காளிதாசிலிருந்து. கீர்த்திலால் காளிதாஸுக்கு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னையும் கீர்த்திலால் காளிதாஸ் அமித்ஷா மூலம் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் போடுறான். எது? என்ஃபோர்ஸ்மெண்ட் நோட்டீஸு. தங்கம் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கினீங்க, அதுக்கு வருமான வரி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்னையும் திருப்பி இவங்க பணம் கொடுக்கலன்னையும் திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 3 கிலோ தங்கத்துக்கு கொண்டு வந்து எல்லா எம்எல்ஏக்களும் ரகசியமாக யார்கிட்ட கொடுத்துட்றான், கீர்த்திலால் காலேஜ் திரும்பியே கொடுத்துட்றானுங்க. இதெல்லாம் அதிமுக கூத்து. அப்போ இந்த எடப்பாடிக்கு பேக் போனால் நின்று இந்த அரசியலை தினகரன்கிட்ட சசிகலாட்டு மீட்டெடுத்தவர் யார்? வேலுமணி தான். வேலுமணி கொடுத்த எடப்பாடி நீங்கள் அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு பெரிய ஒரு அதிகார மையமாக மாறுறாரு. மாறுற காலத்தில் நீங்கள் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, இவங்க இந்த கவுண்டர் லாபி பெருசாகிடுது, நீங்கள் தங்கமணி, வேலுமணி, அப்போ முக்குளத்தூர் லாபி இருந்த மாதிரி இப்போ வந்து இதை உடைக்கணும்னு தான் இவர் ஒரு லாபி பண்ணுறார். அதில் இப்போ அனாதையாக நிற்கிறார். நீங்கள் அப்போ இந்த தேர்தல் வருகிற பொழுது, தேர்தலில் 2016 தேர்தலில் சவுத்து முழுக்க நீங்கள் செலவை பார்த்துக்கங்கிறார் யார்? எடப்பாடி. என்கிட்ட காசே இல்லைங்கிறார். இதுதான் முரண்பாடு. எங்கே? சவுத்தில் நீங்கள் மதுரைக்கு கீழே நீங்கள் முக்குளத்தூர் பெல்ட்டில் போகிறான், இந்த பக்கம் கொங்கு பெல்ட்டு பூரா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? வேலுமணின்னு கொடுத்துட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு. சவுத்தில் ஓபிஎஸ் கொடுக்குற பொழுது ஓபிஎஸ் என்னோட 1 பைசா செலவு இல்லை, நானே கஷ்டத்தில் இருக்கேன், எங்களுக்கு பணம் அளிக்கும் போது தான் சரி இவர் இனி நமக்கு உடன்பட மாட்டார், விசுவாசம் இருக்க மாட்டார். இந்த பணம் செட்டில் பண்ணுற வேலை பூரா, ஆல் பார்ட்டி செட்டில் பண்ணுற வேலை பூரா யார் பண்ணுறா? வேலுமணி தான் பண்ணிட்டு இருக்காரு. வேலுமணிட்டு ஓவராக பணம் கேட்டதுனால தான் விஜயகாந்த் பொண்டாடி சீட்டு கூட்டணியும் சேர்த்துக்கல. கிருஷ்ணசாமி ஓவரா சீட்டை விட நோட்டு அதிகமாக கேட்டதுனால தான் யாரை சேர்த்துல? கிருஷ்ணசாமியும் விஜயகாந்தையும் வேண்டான்னு முடிவு பண்ணது யார்? ஏடிஎம்கேல வேலுமணி தான். அப்போ வேலுமணிக்கு முழு அதிகாரத்தை யார் கொடுத்தாரு? எடப்பாடி கொடுத்துரு. அப்போ 2016 தேர்தலையே ஓபிஎஸ் நம்மளாம் ட்ராவல் பண்ண மாட்டார், அவரை கழட்டி விட்டுட்டு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கணும்னு பேரம் பேசுகிறார். யார்? வேலுமணி. யார்கிட்ட? எடப்பாடிட்ட. அப்போ சாரி 2021 தேர்தல், 2021 அப்போ சொல்கிறாரு இவர் நமக்கு இனி விசுவாசம் இருக்க மாட்டார். யார்? ஓபிஎஸ். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இனிமேல் டிமாண்ட் பண்ணுவார், நம்மகிட்ட காட்டி கொடுப்பார். இவர் பிஜேபியோட நெருக்கமாயிட்டார். நம்மளை எந்த அவரை காப்பாற்றுவதற்காக நம்மளை எப்படியா கழட்டி விட்டுருவார், நமக்கு விசுவாசம் வரும். இந்த விஷயத்தை சொன்ன பிறகு தான் எடப்பாடிக்கு ஓபிஎஸுக்குமான இடைவெளி அதிகமாகுது. நீங்கள் இடைவெளி அதிகமாகிற காலத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும்? தொண்டர்களை கட்சியை நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். யார்? நீங்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு, நத்த விஸ்வநாதன், சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன், இப்படி முக்குளத்தூர் ஆட்களை விசுவாசம், முக்குளத்தூர் ஆட்களையும் இவர் விசுவாசம் வச்சுக்கலையா? ஏன்? எல்லாத்துக்குமே பேரம் தான், எல்லாத்துக்கும் பணம் தான், எல்லாத்துக்குமே. நீங்கள் அந்த தொகுதியில் இருக்கிற கிணறே கொடுக்கலையே, கிணத்தையே ஒரு மாதத்துக்கு முந்தைய எவனுக்கு விற்ற மாதிரி. ஆமாம். அப்போ இப்படி அதுதான். அப்போ ஓபிஎஸ் என்று அரசியல் அனாதையாக போவதற்கு காரணம் கேட்டிங்கன்னா, தொண்டர்களையும் கையில் வச்சுக்கல, சமூகத்தையும் கையில் வச்சுக்கல, நீங்கள் அவங்க அந்த அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கையில் வச்சுக்கல. ஆக
தான் தன்னுடைய குடும்பம் மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா சொத்தும் வாங்கிட்டார். நான் இப்போ கும்பக்கரைக்கு ஓபிஎஸ்னுடைய மனைவி இருந்து நீங்கள் 15வது நாளில் நண்பர்களோடு நானும் போயிருந்தேன். எங்கே? ஓபிஎஸ் வீட்டுக்கு. ஓபிஎஸ் வீட்டுக்கு ஒரு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்க ஒரு நண்பர் கொடைக்கானல் போகலான்னு கூப்பிட்டாரு. போயிட்டு வரும்போது சரி ஓபிஎஸ் வீட்டுக்கு போவோம், நானும் போயிருந்தேன். போயிருக்கும்போது ஓபிஎஸ் வீட்டில் பலர் பேசி கொண்டதை காதாமல் பத்திரிகையாளர் இருக்கப்போ காது ரெண்டு நமக்கு இப்போ பாம்பு காது மாதிரி பேசிக்கிட்டது நான் கவனமாக கேட்டேன்னா கேட்டேன்னா அந்த அம்மா தான் எல்லாம் வர சொல்ல பூரா பார்த்தது. யார்? ஓபிஎஸுடைய மனைவி. ஓபிஎஸ் மனைவியும் சின்ன பையனும். பெரிய பையன் பூரா மெட்ராஸில் பாலா வீட்லேயே படுத்து கிடக்கிறாரு. பாலா மனைவி காணனா அவர் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது இந்த சொத்து நிலம் கிலம் டாக்குமெண்ட் வரவு செலவுலாம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் அந்த அம்மா யாரையும் கொடுத்து வச்சு செத்து போச்சு. ஓபிஎஸ் மனைவி அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் மனைவி சேர்த்தது சோகத்தை விட இந்த சொத்தெல்லாம் எங்கே போச்சு தெரியாமல் சோகமாக இருக்கார் அண்ணன்னு இதை பேசிக்கொள்வதை நான் காதால் கேட்க முடியுது. எங்கே? ஓபிஎஸ் வீட்டிலேயே நான் இருந்தேன். அப்போது இதுதான் ஓபிஎஸ்ஸுடைய நிலைமை. அப்போது இன்றைக்கு இப்படி சம்பாரித்து நான் அங்கேருந்து கும்பக்கரைக்கு போனோம். கும்பக்கரைக்கு போகும்போது மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க. எப்படி மெட்டல் ரோடு போட்டிருக்காங்கன்னா இவருடைய நிலம் இவருடைய அங்கே அந்த மலையை பூரா மடக்கி வச்சதுக்கு மக்கள் போகிற வழித்தடம் பூரா எப்படி இருக்குது? குண்டு குழிமாக இருக்குது. கும்பக்கரைக்கு நல்ல ரோடு போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி நான் ஊட்டி கூடலூருக்குலாம் பல இடத்த சுற்றியிருக்கேன். நீங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீங்கள் சேரன்கோடு வரை 150 கிலோமீட்ரு நீங்கள் குண்டும் குழியும் 10 கிலோமீட்டருக்கு மேலே வண்டி நகர்த்த முடியாது. டங்குன்னு தான் போகும். அப்போது ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து கொடநாடு எஸ்டேட்டுக்கு எப்படி இருக்கு ரோடு? மெட்டல் ரோடு. நீங்கள் அந்த ஹில்ஸில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். ஒரு முதலமைச்சர் போகிற ரோடு எப்படி இருக்குது? மெட்டல் ரோடு. மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் போகிற ரோடு எப்படி இருக்குது? குண்டு குழியுமாக இருக்குது. அதே போல் தான் மக்கள் நீங்கள் அங்கேருந்து தேனியிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ரோடு குண்டு குழியுமாக இருக்குது. ஆனால் கும்பக்கரை போகிற ரோடு எப்படி இருக்குது? யார்? ஓபிஎஸ். அப்போ இதுதான். அப்போது தன்னை வளப்படுத்தி கொண்டார், தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தி கொண்டாரே தவிர தன்னுடைய சமூகத்துக்கும் செய்யலை, தன்னுடைய சமூகம் சார்ந்த அமைச்சர்களுக்கும் செய்யலை, சமூகம் சார்ந்த எம்எல்ஏகளுக்கும் செய்யலை, யாருக்கும் செய்யாத நுழைவு இன்று அரசியல் அனாதையாக நிற்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரை நீங்கள் அதிகார கையில் வந்த பிறகு அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் 2021 தேர்தலில் நீங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா கொடுத்தார். அப்போ நீங்கள் கொங்கு பெல்ட்டில் எல்லா ஆளுங்கட்சி உட்பட பாமக உட்பட பாமகவே பல குட்டிகள் போன பின்னாடி தான் நீங்கள் அந்த குட்டியில் வந்தாங்க. அப்போ நீங்கள் ஓபிஎஸ் இந்த கட்சி இருந்ததுன்னா யாருக்கு பணம் கொடுக்க கூட எல்லாம் இருக்குது. அதிமுக என்ன இருக்கும்? பிஜேபியாக மாறி இருக்கும், காவியாக மாறி இருக்கும். அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவை தக்க வைப்பதற்கு நீங்கள் அவர் கொள்ளையடிச்சார், அரசியலுங்கிறது அதுதான் சாதாரண விஷயம். ஆனாலுமே இந்த பணம் பாதாள வரைக்கும் பாஞ்சுது, கடைசி தொண்டை வரைக்கும் பாஞ்சுது. ஓபிஎஸ் இருந்திருந்தா தொண்டங்கிட்ட பாஞ்சிருக்காது. தொண்டம் பூரா திமுக பக்கம் பாஞ்சிருப்பான், பிஜேபி பக்கம் பாஞ்சிருப்பான். அப்போது அதிமுகவை நீங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக, ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக அதிமுகவை நீங்கள் தக்க வைத்து இன்றைக்கி பிஜேபி எதிர்த்து ரெட்டை இலையை பெற்று இன்றைக்கி அந்த கட்சியை தக்க வைச்சிருக்கிறாருன்னா அதுக்கு யாரும் உரிமை கோர முடியாது, எடப்பாடியை தவிர. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம் நன்றி, வணக்கம்.